அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் பார்க்க போகிறது ஹவு டு ரைட் ஃபார்மேட் ஆஃப் ரெக்கார்ட். ரெக்கார்டு 1 ஃபஸ்ட் ரெக்கார்டு நம்ம பார்க்குறோம். மொத்தம் நம்ம 2 ரெக்கார்டு சொல்லியிருக்கோம். ஒரு ரெக்கார்டு வந்து இது இதில் என்ன ரெக்கார்டில் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன். இதுதான் வந்து ஆர்டின்னு சொல்கிறோம். நீங்கள் ஆர்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்டி கேள்விப்படாதவங்களும் இருக்காது இருக்க முடியாது. சரிங்களா? ஆர்டி என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த ஆர்டியை பற்றி நம்ம ஃபுல் கண்டென்ட் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கலெக்ஷன் ஆஃப் கண்டென்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்கார்டை நம்ம தொகுக்கிறோம். சரிங்களா? ஓகே, ரெக்கார்டு எப்படி எழுத போகிறத விட ஆர்டினா என்னன்றது முதல்ல நம்ம பார்க்கணும். தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஆர்ட் ரைட் டு எஜுகேஷன். சரிங்களா? ஓகே, ரைட் டு எஜுகேஷன் நம்மளோட கல்வியோட உரிமைகள். சரிங்களா? இப்போ தனியார் பள்ளிகள் இருக்குது பார்த்தீங்களா? தனியார் பள்ளிக்கூடத்தில் மெட்ரிகுலேஷன் போர்டு போர்டுல இருந்தாலும் சமைச்சர் போர்டு மொத்தமாக மிக்சரில் தான் இருக்குது. அந்த தனியார் பள்ளிகளில் ஃபார் எக்ஸாம்பிள் 100 சீட் இருக்குது அப்படின்னா, சரிங்களா, 100 சீட்ஸ். இந்த 100 சீட் இருக்குன்னா அந்த 100 சீட்டில் 25 சீட்ஸ் வந்து நமக்கு யாருக்காக ரிசர்வ் பண்ணணும், அந்த அந்த ஊரில் 1 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டருக்குள்ள வசிக்கக்கூடிய ஏழை குழந்தைகள். சரிங்களா? ஸோ பூவர் ஸ்டூடெண்ட்டுக்கு பப்ளிக்காக என்ன பண்ணுறாங்க, 25 சீட் வந்து அவங்க ஒதுக்காங்க. 25% இது சீட் கணக்கு இல்லை. ஒரு ரேஷியோக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு சாம்பிள்ஸ் வந்தாது. 100லேருந்து 25% சீட் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாகணும். ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த மார்ச் இந்த ஏப்ரல் டைமில் இதுக்காக வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. சரிங்களா? இதில் டியூஷன் ஃபீஸ், சரிங்களா, டியூஷன் ஃபீஸ் வந்து டோட்டலாக வந்து அவனுக்கு கிடையாது. இது கவர்மெண்ட்டே வந்து நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக கொடுத்துப்பாங்க. டோட்டலாக கொடுக்கும்போது நமக்கு ஆனால் எல்லா ஸ்கூலும் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக அந்த ஃபீஸ் மட்டும் இல்லை, தனியாக புக் ஃபீஸ், வேன் ஃபீஸ் எல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணிப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இதெல்லாம் அவங்க பார்த்துக்கணும். சரிங்களா? எக்ஸ்ட்ராலாம் சார்ஜ் பண்ணுவாங்க. சார்ஜ் பண்ணாமல் இருக்க முடியல. பட் டியூஷன் ஃபீஸ் மட்டும் அவங்க வாங்க மாட்டாங்க. அதில் டேர்ம் ஃபீஸ் பிரித்து ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கல்வி வந்து தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வின்றது தான் இதோட நோக்கமே. ஸோ இது வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பற்றின ரெக்கார்டு தான் நம்ம கலெக்ட் பண்ணோம். இதில் என்ன நடக்குது, இது எதுக்காக, இந்த ரெக்கார்டோட யூசேஜ் என்ன, இது ஏழைகள்லாம் போய் கண்டிப்பாக சேருதா, அவங்களாம் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்களா, சரிங்களா, இது எந்தெந்த இடத்துலலாம் இது முறைகள் ஏதாச்சும் இருக்கா, ஸோ எல்லாமே நீங்கள் கண்டக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெக்கார்டில் நீங்கள் கொண்டு வரலாம். சரிங்களா? என்ன சார் முறைகேடுகள் நடக்கும்போது கேட்கலாம். சரி, இது படிக்கிற விஷயம் சார், இதில் என்ன சார் உங்களுக்கு முறைகேடு நடக்கும் போதுன்னா கண்டிப்பாக எல்லாமே இது இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், இவங்க என்ன கொஞ்சம் ஏழை குழந்தைங்களும் கொஞ்சம் அவங்களால 1000 ரூபாய் கட்ட முடியாது. ஸோ இலவச கல்வி நம்பி தான் அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ 20,000 ஃபீஸு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 20,000 ஃபீஸ், 20,000 வந்து அவங்களுக்கு ஃபீஸ் போடுறாங்க. போட்டு வந்து இந்த ஆர்டியில் இருந்து வரவங்களுக்கு நில் ஃபீஸ் தான் இருக்கணும். சரிங்களா? ஃபீஸ் சுத்தமாக வாங்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, சார் அவங்க ஃபீஸ் இல்லாமல் டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் அவங்களுக்கு இல்லை, நோ டியூஷன் ஃபீஸ். சரிங்களா? நோ டியூஷன் ஃபீஸ் சொல்கிறாங்க ஒன்று. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேன் ஃபீஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சார் வேன் இல்லை, நான் டேஸ்காலு, நான் டெய்லி வாக்கப்லேயே போயிட்டு வந்துடுறோம், 1 கிலோமீட்டர் வீடு, ஓகே நோ ப்ராப்ளம், அங்கே விட்டுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சார் நாங்கள் ஹிந்தி கிளாஸ் எடுக்கிறோம், மற்ற டிராயிங் கிளாஸ், கராத்தே கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டி போட்டு எக்ஸ்ட்ரா நாங்கள் நோட் புக் தரோம். சரிங்களா? நாங்கள் 20 நோட்டு தரோம், 30 நோட்டு தரோம் சொல்லிட்டு ஒரு மொத்தம் ஒரு பல்காக எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க. அதில் ஒரு 10,000 ரூபாய் அவங்களுக்கு யாரு கொடுக்க வச்சிடணும், அது நீங்கள் டவுட்டாக கட்டுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். சரிங்களா? இந்த மாதிரி நோட் புக்கில் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோலாம் இந்த ஏழை மாணவர்களோட அந்த குடும்பத்திலேருந்து என்னெல்லாம் ஃபீஸ் அவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கிடுறாங்க. சரிங்களா? ஸோ உள்ளே போகிறாங்க. சார் எங்கே சார் நம்ம ஃப்ரீயாக தான் படிக்கிறோம் குழந்தைங்க அப்படின்னு நினைக்கிறோம். எங்கே ஃப்ரீயாக படிக்குது அவங்க ஃபீலிங்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சோக கதையாக தான் சொல்லுவாங்க. இல்லை சார் போனால் 5,000 இருக்கும், 2,000 இருக்கும், ஒரு 1000 ஃப்ரீன்னு சொன்னாங்க, கடைசியில் போய் பார்த்தா 20,000 கட்டிட்டு வந்தேன். நம்ம ஆர்டிஐக்கு அவ்வளோ கட்டினேன். ஆமாம் சார் அவ்வளோ கட்டிட்டு வந்தேன், 1,000க்கு 2,000 இப்படி ஈஸியாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஆர்டியில் இருந்து கூட சில மக்களுக்கு வந்து அது முழுமையாக வந்து இலவச கல்வி போய் சேரத்து இல்லை தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்ட் சாம்பிள்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணிவிட்டு நிஜமாலுமே இது இந்த ஆர்டிஐ வந்து இந்த மக்களுக்கு போய் சேருதா, நிஜமாலுமே பலன் அடைகிறாங்களா, சரிங்களா, இதோட யூசேஜ் என்ன, இதோட ட்ராபேக் என்ன, இதெல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு தான் இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும்.
சரிங்களா? சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். ஸ்கூல்ஸோட லிஸ்ட்டு இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி போகிறது நீங்கள் தைரியமாக எழுதலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த ரெக்கார்டு எதில் எழுதணும்னா ரெக்கார்ட் நோட் புக். சரிங்களா? சிங்கிள் சைடு. சரிங்களா? சிங்கிள் இதுலேயும் அதே ஃபார்மேட் தான். பட் ஃபர்ஸ்ட் லைன் ரெக்கார்டுக்கு சிங்கிள் சைடில் ஒன் சைடு வந்து ரூல்டு பேப்பர்ஸ். சரிங்களா? பேக் சைடில் அன்ரூல்டு. திரும்ப நெக்ஸ்ட் பேஜ் திருப்பினாலும் அதே தான், ரூல்டு அன்ரூல்டு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ரெக்கார்டு எழுதணும். சரிங்களா? அந்த ரெக்கார்டு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஷாப்பில் போயிட்டு ஸ்டேஷனரி ஷாப்பில் போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த ரெக்கார்டு பண்ணணும். இது மாதிரி 2 ரெக்கார்டு தனித்தனியாக நீங்கள் வாங்கணும். சரிங்களா? இதோட ரெக்கார்டோட பிரிண்டோட ஃபார்மேட் நான் உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன், சென்ட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். இல்லை நீங்களே அந்த ஃபார்மேட்டை மேக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக உங்களுக்கு என்னெல்லாம் அதை மேக்கப் பண்ண முடியுமோ அதை மேக்கப் பண்ணி அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இதில் நம்ம அசைன்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, சேம் ஃபார்மேட் தான். இதில் ரொம்ப பெருசாக ஒன்றுமே இல்லை, அதே ஃபார்மேட் தான். ஆனால் இதில் நம்ம சில சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூலில் இது மாதிரி பண்ணுறாங்களோ அந்த ஸ்கூலோட ஃபோட்டோ டைம் எடுக்கலாம். ஆர்டிஐயோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்டிஐயோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம். சில இடத்துல சார் ஃபார்ம் இல்லை, இது வந்து வெப்சைட்டில் ஆன்லைனில் விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த ஆன்லைனில் ஃப்ரண்ட் பேஜோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அதோட வெப்சைட்டோட லிங்க் கொடுக்கலாம். சில டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுக்குறாங்க அந்த லிங்க் நிறைய எடுத்து வந்து டைப் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கலாம். இதால் பயன்படுறவங்களோட குடும்பத்தை போய் ஃபோட்டோ எடுத்து அவங்களோட நீங்கள் லைவ் இது பண்ணலாம், இல்லை அவங்க பேட்டி எடுக்கலாம், அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்து அதை கலர் பிரிண்ட் அவுட், நார்மல் பிரிண்ட் அவுட், பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட், எந்த பிரிண்ட் அவுட்லாம் இருக்கலாம் அதெல்லாம் எடுத்து நீங்கள் சாம்பிள் சர்டிஃபிகேட்டில் அந்த பேக் சைடில் ஒயிட் பக்கம் சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்ட் பக்கம் தான் உங்களுக்கு ரூல்டில் எழுதணும். பேக் சைடில் என்ன சார் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரியான சாம்பிள்ஸ்லாம் அங்கே பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சேம் அசைன்மெண்ட்டில் என்ன சொன்னோமோ அதே போல் தான் இன்ட்ரடக்ஷன் தான். சரிங்களா? அதே இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்துட்டு அதே 6 லைன் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் டாபிக் போட்டு இந்த ஆர்டியோட டாபிக் போடுறோம். எந்த வருஷம் இந்த ஆர்டி, சரிங்களா, ஆர்டியோட கொண்டு வந்த வருஷம் எந்த வருஷம், ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எதனால் கொண்டு வந்தாங்க, இது நோக்கம் என்ன, இதெல்லாமே நீங்கள் அக்யூரேட்டாக நீங்கள் பண்ணிவிட்டு இதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் ஏதாச்சும் இருக்கா, மக்களோட பயன்பாடுலேருந்து மொத்தம் நீங்கள் அலசி எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் கன்க்ளூஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? இது ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் தான் ரெஃபரன்ஸ். சரிங்களா? டெஸ்ட் கண்டென்ட் புக்கு இதில் ரெஃபரன்ஸே கிடையாது. இது நீங்களோட நேரடி கலாச்சாரம் பண்ண விஷயம் தான். சரிங்களா? இதுதான் ரெக்கார்டு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த இன்னொரு ரெக்கார்டை நம்ம பார்க்க போவோம். சரி, ரெக்கார்ட் நம்பர் 2. ரெக்கார்ட் 2ல் 3 டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம். 3 டாபிக்ஸில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, டாபிக் நம்பர் 1 பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லாயரிங், டாபிக் நம்பர் 2 லோக் அதாலத், டாபிக் நம்பர் 3 லீகல் எய்ட் அண்ட் ப்ரலீகல் சொல்லுவோம், ப்ரலீகல் சர்வீஸ். சரிங்களா? 3 டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம். PIL இது நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது 3மே வந்து நம்ம லைஃப்பில் முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா? ஸோ லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ ஆல்ரெடி நம்ம ஆர்டி பார்த்தோம், அது எஜுகேஷன் சம்மந்தமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அது இது லாயருக்கான முக்கியமான டாபிக்ஸ். சரியா? சேவை மனப்பான்மை உள்ளக்கூடிய அத்தனை வழக்கறிஞர் சட்ட மாணவர்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒன்று. என்ன அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லாயரிங்னா பொதுநல வழக்குகள். சரிங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுநல வழக்குகள் ஒன்று. நெக்ஸ்ட்டு லோக் அதாலத். சரிங்களா? ஒன்று. லோக் அதாலத் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லீகல் எய்ட்ஸ் அண்டு ப்ரலீகல் சர்வீஸ். 3 நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லாயரிங்னா என்னன்னா, இதில் வந்து பொதுநல வழக்குனா என்ன, எதெல்லாம் பொதுநல வழக்கில் வரும், எதெல்லாம் பொதுநல வழக்கில் வராது, அதை முதல்ல நம்ம பிரித்து பார்க்கணும். சரிங்களா? எல்லாத்துக்குமே நம்ம பொதுநல வழக்கு, தனியார் ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் இருக்க வச்சுருக்கணும், அதில் போயிட்டு நம்ம பொதுநல வழக்கு பண்ண முடியுமான்னு கண்டிப்பாக முடியாது. ஆனால் அதே தனியார் கம்பெனிக்காரங்க ஒரு ஊரை நாசம் பண்ணுற அளவுக்கு, சுற்றுச்சூழலோ கெடுக்கிற அளவுக்கு, அந்த ஊரில் நோய் வாங்கி போகிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம அதை பொதுநல வழக்கு பண்ணலாம். சரிங்களா? எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது முதல்ல அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல மாசு கட்டுப்பாடு, மாசு ஏற்படுத்தி ஒரு ஊரையே கெடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு வாட்டரோட நீரோட முக்கியத்துவம், நீரில் ஆதாரங்கள், சில இதோட சேகரிக்கிறது, இதெல்லாம் காப்பாற்றணும், நீர் வளங்களை காப்பாற்றணும், மலைகளை காப்பாற்றணும், இந்த மாதிரி இயற்கை வளங்களை காப்பாற்றணும். சரிங்களா? இதில் இயற்கைக்கு எதிரான செயல்கள் இந்த மாதிரி இதில் யாரும் பாதிக்கப்படுறாங்க, மனிதர்கள்
பாதிக்கப்படுறாங்க எல்லா நம்ம என்ன பண்ணலாம், இந்த பொதுநல வழக்கு போய் நம்ம சார்ந்து பண்ணலாம். சரி, அது எஜுகேஷன் சைடாக இருக்கட்டும், இல்லை வேலை வாய்ப்பு எல்லாத்துக்குமே நம்ம இந்த பொதுநல வழக்கு நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இந்த பொதுநல வழக்கு எதெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது, எதுலலாம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வாழக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கா, அதை வச்சு நீங்கள் ஒரு பொதுநல வழக்கு இது ஏன் இந்த பொதுநல வழக்கு கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கான எவிடன்ஸ், அது டேட்டா சோர்ஸு, சரிங்களா, அது மெரிட்ஸ், அது டிமெரிட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பற்றி எழுதணும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், உங்கள் வீடு சுற்றி இருக்கக்கூடிய இல்லை உங்கள் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கனால கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சது 5லேருந்து 6 10 டாபிக் கூட உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நிறைய சோர்ஸில் கிடைக்கும், அதை வச்சு நம்ம எழுதிருக்கணும். சரிங்களா? இதுதான் இந்த பொதுநல வழக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஆர்டர் வரும். இந்த பொதுநல வழக்குகளில் உங்களுக்கு யாரெல்லாம் இந்த பொதுநல வழக்கு ஃபேமஸ் தெரியும் இல்லையா, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பொதுநல வழக்கு அப்படின்னாவே கிராமசாமி ஐயா, சரியா, மறைந்துட்டாரு. அது அவரோட பொதுநல வழக்கு அங்கே அதிகமாக நம்ம பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இது அதிகமாக யாருன்னா இந்த கையில் எடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. இது வேலை விட்டு என்னெல்லாம் 1-2 இருக்கலாம். சரிங்களா? அதிகமாக அவர் ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ண முடியல. ஓகே, இதுக்காக ஏன் அவர் வெற்றி பெற்றார், ஓகே, அது ஒரு காலங்கள். சரிங்களா? ஆனால் இந்த காலத்தில் நம்ம பொதுநல வழக்குகள் முடியுமா, எல்லாருமே முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். எதனால் இதை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னாலும் சில இதில் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட கோர்ட் நேரத்தை வீணடிச்சிட்டோம் சொல்லிட்டு உங்களுக்கு அபராதம் 1 லட்சம் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது, வழக்கறிஞர் மேலே நடவடிக்கை எடுக்கிற வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுக்கான தயக்கத்தினால என்ன பண்ணுவாங்க, சில பேர் யோசிப்பாங்க. அதுவும் இன்றைக்கி சுச்சுவேஷன் அவங்க வாழ்க்கையில் அவங்க முன்னேற முடியாது, அவங்க பிரச்சனையே சமாளிக்க முடியல. ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றைக்கி 1 லட்சம் பிரச்சனைகள். சரிங்களா? அவங்க பிரச்சனையிலேருந்து அவன் சமாளித்து வெளியே வரத்துக்கு இன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்படுறான். அப்படி கஷ்டப்படும் போது இப்போ அவன் சமூக அக்கறையோ வேற ஒரு பிரச்சனையிலையோ ஊர் பிரச்சனையோ அவன் தலையிட்டு அதுலேருந்து அவன் எல்லாரும் காப்பாற்றணுன்ற எண்ணங்கள் இன்றைக்கி குறைவு. ஒரு பக்கம் இதில் போகும்போது அவனோட வருமானங்கள் பாதிக்கப்படும், டெய்லி வர ரெகுலர் இன்கம் பாதிக்கப்படும், பிரச்சனைகள் சந்திக்கப்படும். பிரச்சனைகள் வரவரையும் இன்னும் இருக்கிற பிரச்சனைகளை மேலே ஏற்றிக்கிட்டு இன்னும் அவருக்கு வேறு நெருக்கடிகள், நெடுகள், ப்ராப்ளங்கள், சரிங்களா, பல துன்பங்கள் என்னென்னோ உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு இதெல்லாம் யோசித்து பார்த்து தான் இதை யாருக்கும் அதிகமாக கையில் எடுக்கிறது இல்லை. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லோக் அதாலத் தெரியும் உங்களுக்கு. நம்ம கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வரும், இதுக்கு தனியாக சிறப்பு நீதிமன்றம் போல வச்சுட்டு அவங்களுக்கு யார் அந்த பண பிரச்சனைகள் இல்லை பணம் சம்மந்தமான பிரச்சனைகள், கடன் வாங்கின விஷயங்கள், ஸோ அதில் நம்ம யாரெல்லாம் கடன் வாங்கிட்டு அதிக நெருக்கடியில் மாட்டிட்டு இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கான பிரச்சனைகள், சரிங்களா, பண மோசடி சம்மந்தமான ஊழல் பிரச்சனைகள், இது எல்லாமே சரிங்களா, பணம் சம்மந்தமான ரெக்கவரி சம்மந்தமான எல்லாமே இந்த லோக் அதாலத்தில் தான் உங்களுக்கு போட்டுருவாங்க. மந்த்லி ஒன்ஸ் போட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க, அதுலேருந்து வர வச்சு உங்களுக்கு கூட்டு வச்சு பேசுவாங்க. நம்ம எவ்வளோ முடியுமோ இது ஒரு மீடியேஷன் மாதிரி தான், காம்ப்ரமைஸ் மாதிரி பண்ணி உங்களுக்கு என்ன 2 பக்கமும் உங்களுக்கு பேசி வாங்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த லோக் அதாலத். சரிங்களா? இந்த சட்டம். அடுத்தது லீகல் எய்ட்ஸ். சரிங்களா? சட்ட உதவி. சரிங்களா? சட்ட உதவி யாரெல்லாம் பண்ண முடியும், நம்ம சட்டம் பற்றி நமக்கு தெரியுது அப்படின்னா வழக்கு செலவு கூட காசு இல்லாமல் இது பண்ணால் இந்த பிரச்சனைகள் இப்படி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஏழைகள் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கோ ஏழைகளுக்கோ அவங்களுக்குலாம் என்ன தெரியாது, ஓகே இந்த பிரச்சனை பண்ணுறாங்க, இவர் ஒரு அகைஸ்டாக இந்த குடும்பத்துக்கு அகைஸ்டாக இந்த ஊரில் அடிக்கிறாங்க, பெண்களை போட்டு தாக்குறாங்க, ரோட்டில் போகிற சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு இது எங்கே போய் சொல்லணும்னு தெரியாது. சொன்னால் ஒன்று ஏதாச்சும் பண்ணிவிடுவேன் அப்படின்னு மிரட்டமாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க என்ன பண்ணணும், அவங்க எப்படி போகணும், எங்கே போனால் இது கட்ட முடியும், யார் அணுகணும், சரிங்களா, இது போல் இருக்கும். இல்லை ஊரில் ஒரு சென்டரில் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் ஏதாச்சும் பிரச்சனைகள் விளைவுகள் ஏற்படக்கூடிய, அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு தொழில் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸோ அதுக்கும் எங்கே பண்ணணும்னு தெரியாது. சரிங்களா? இவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனை, குழந்தைங்க சம்மந்தமான பிரச்சனைகளை எந்த இடத்துல போய் செய்யணும், அதுக்கு யார் அணுகணும், தனியாக போலீஸ் ஸ்டேஷன் போக முடியுமா, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை யார் அணுகணும், இதுக்கெல்லாம் சட்ட உதவி மையம் போயிட்டு நல்ல மனசில் இருக்கிற ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சட்ட உதவி மையம் செய்து இலவசமாக ஆலோசனை கொடுப்பாங்க, அவங்க வழிகாட்டுவாங்க, அப்படிலாம் வழிகாட்டி கொண்டு வருவாங்க. சரிங்களா? சினிமாவில் சில பேர் பார்த்துருப்பீங்க. சரிங்களா?
உங்களுக்கு இந்த சட்ட விதிமுறைலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாரும் பாதிக்கப்பட்டாலும் அவங்கள வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மோட்டிவில் அவங்கள நீங்கள் அணுகிட்டு அவங்கள பற்றின என்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் என்ன சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுத்தீங்க, சரிங்களா? அவங்க என்ன பிரச்சனை வந்தாங்க, திசை தெரியாமல் நிற்கிற ஒருத்தர் தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும். எதனால் அவங்களோட மேலே போக முடியல, சரிங்களா? என்ன ஃபினான்ஷியல் டைட்டாக இருக்கலாம் மட்டும் இல்லை, இன்னொன்று எங்கே போகணும் எப்படி அனுகூலம் தெரியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்க, அவங்களுக்கு என்னென்ன ஐடியா கொடுத்தீங்க, என்ன ஹெல்ப் பண்ணி கடைசி என்ன சொல்யூஷன் பண்ணி முடிச்சிங்க, சரிங்களா? அவங்க அது ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ரெக்கார்ட் எடுக்கணும். இது எல்லாத்துக்குமே சும்மா நீங்களே கற்பனை எழுத்து மட்டும் கிடையாது. இதுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு பிரிண்ட்டு, சாரும் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் வச்சு பேக் சைடில் விட்டலாம். எல்லாத்தையும் பற்றி நீங்கள் எடுத்துக்கலாம், எல்லாத்துக்குமே பேக் சைடில் விட்டலாம். ஸோ லோ காலத்தில் நாங்கள் என்ன பண்ணுறது, கண்டிப்பாக நிறைய பேர் அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் வந்திருக்கோம், கோர்ட்டில் இருந்து நோட்டீஸ் வந்திருக்கோம். இந்த டைமில் வந்து வாங்க வந்துருந்து லோகால் பேசுங்க, பேசி பண பிரச்சனை தீர்த்துக்கலாம், இப்படிலாம் நம்ம பேசியிருப்பாங்க இல்லையா? அந்த நோட்டீஸ் வந்து அந்த நோட்டீஸில் காப்பி வைக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கலெக்ஷன் பண்ணி வைக்கிறது தான் அந்த ரெக்கார்டோட முக்கியமான குறிப்பு. இந்த மூணுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 ஒரு 60 பேஜுக்கு குறையாமல், சரிங்களா? நான் சொல்லியிருக்கேன் 120 பேஜஸ் நோட் வாங்கியிருக்கணும். அந்த 120 பேஜில் ஒரு பக்கம் ரூல்டு, பேக் சைடில் அன்ரூல்டு பிளைன் பேப்பர், அன்ரூல்டு சைடில் தான் இந்த பிக்சர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் த பிக்சர்ஸ், சாம்பிள்ஸ், டிராயிங்ஸ் எல்லாம் இங்கே பண்ணணும். ஃப்ரண்ட் சைடில் ரூல்டு ஒன்லி ரைட்டிங் தான், சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு சேம் கன்க்ளூஷன் போடுறோம். ரெஃபரன்ஸ் இதில் எதுவும் இல்லை, நீங்கள் தான் ரெஃபரன்ஸு, நீங்கள் தான் அதை உருவாக்குறாங்க, நீங்கள் தான் ரெஃபர் பண்ணி எல்லாமே கொண்டு வந்துருக்கீங்கனால எதுவும் தேவைப்படாது, சரிங்களா? ஓகே. இந்த ஃபார்மெட் எல்லாத்தையும் அசைன்மெண்ட் இந்த ரெக்கார்டு எல்லா ஃபார்மெட்டும் கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஓகே, நன்றி.